ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுடீஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப வாசனையாக இருக்கக்கூடிய தில் லீவ்ஸ் சோம்பு கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு ஒரு கார சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த மாதிரி தில் லீவ்ஸ் வாங்கிட்டு இதை வந்து நல்லா இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது தனியாக இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு பெரிய தக்காளி, அதோட ஒரு சின்ன துண்டு புளி, அதுக்கப்புறம் தேவைக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த தில் லீவ்ஸ் சோம்பு கீரை அதையும் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் இது கூட லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதோட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய்ங்கிறது ஆட் பண்ணும்போது குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் நமக்கு சட்னி, அதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்காய் வேணாம் அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கினோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறட்டும். ஆறினோன்னே நல்லா ஒரு ஃபைனாக சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னியை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஒரு அரை டீஸ்பூன், உளுந்து ஒரு அரை டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது மேலே சேர்த்துட்டு இதை சர்வ் பண்ணிவிடுங்க. இதை இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்கூடையும் நம்ம நார்மலாக நம்ம சட்னி சாப்பிட்ற மாதிரி எல்லாத்துக்கூடையும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். அந்த சோம்பு கீரையோட வாசனையோட இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.